அன்று 9/6/2024 இரவு 10:30 மணிக்கு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கும் நாள் முன்பு, அன்று ஒரு நபர் பரபரப்பாய் சைக்கிள் மிதித்து கொண்டு வேகமாக செல்கிறார். மிதித்து 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 உடம்பு முழுக்க வேர்வை மற்றும் மூச்சு வாங்கல். அப்பொழுது அவர் ஆளே இல்லாத ஒரு சாலையில் செல்கிறார். செல்லும் வழியில் நாய்கள் அவரை துரத்துகிறது. அந்த நபரும் வேகமாக மிதிக்கிறார். அவரின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. பிறகு நாய்கள் காணவில்லை. சிறிது தூரம் சென்று திரும்பி பார்க்கும்போது அங்கு எந்த தடயமும் இல்லை. மேலும் அவர் மெதுவாக செல்கிறார். இன்னும் அந்த சாலை மூடியவில்லை. அப்போதுதான் அவர் உணர்கிறார், அவருடைய கைபேசி, அதாவது மொபைல் ஃபோன், நாய்கள் துரத்தும் போது கீழே விழுந்துவிட்டது என்று. அதே சமயத்தில் அவரின் உள்ளுணர்வு சொல்கிறது, ஏதோ தப்பாக இருக்கு, பின்பக்கம் திரும்பி பார்க்காதே என்று. ஆனாலும் அவர் அவருடைய உணர்வுகளை கேட்காமல் திரும்பி பார்த்தால் ஒரு மர்ம நபர் அவரை முறைத்து பார்த்தபடியே வேகமாக ஓடி வருகிறார். ஆனால் இருட்டில் அவர் முகம் தெரியவில்லை. அவர் உடனடியாக சைக்கிளை மிதித்து மிதித்து பார்த்தால் மிதிக்க முடியவில்லை. ஏனெனில் யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று மனித இனத்திற்கு அப்பாற்பட்டது அவரது சைக்கிளை கெட்டியாக பிடித்துள்ளது. அப்படி அந்த நபர் பின் திரும்பி பார்த்தபோது அந்த மர்ம உருவம் நிதிஷை பார்த்து முறைக்கத் தொடங்கியது. நிதிஷ் நடுநடுங்கிவிட்டான். அப்போது அதே நேரத்தில் அந்த தெருவில் நிதிஷை நோக்கி ஒரு கார் வரத் தொடங்கியது. அந்த காரின் சத்தத்தை கேட்ட அந்த மர்ம உருவம் அது வந்த வழியிலேயே மிகவும் வேகமாக ஓடிச் சென்றது. நிதிஷ் அவனது சைக்கிளை மிக மிக வேகமாக மிதித்து அவனது நண்பர்கள் வீட்டிற்கு சென்றான். ஏனெனில் அவன் அவனது நண்பர்களுடன் தங்கியிருந்தான். நிதிஷ் அவன் ரூமிற்கு சென்று கதவை லாக் செய்கிறான். பின்னர் அந்த ரூம் வெப்பமாக இருப்பதை உணர்கிறான். அதனால் நிதிஷ் அவனது ரூமின் ஜன்னலை திறக்கிறான். அப்போது ஜன்னலில் இருந்து சில்லென்று காற்று வந்தது. நிதிஷும் தூங்கத் தொடங்கினான். நேரம் சென்று விட்டது. நேரம் சுமார் அதிகாலை 3 மணியை தொட்டது. நிதிஷ் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டான். அப்போது நிதிஷின் ரூம் ஜன்னல் வாயிலாக யாரோ அவனை நோக்கி ஓடி வர சத்தம் கேட்டது. நிதிஷ் கண்விழித்து அவனது ஜன்னலை பார்த்தபடியே பார்த்தான். அந்த சத்தம் நிதிஷை நெருங்கியது. நிதிஷ் உணர்கிறான், நிதிஷின் சைக்கிளை பிடித்த மர்ம உருவம்தான் இது என்று. நிதிஷ் அந்த மர்ம உருவம் ஜன்னலுக்கு அப்படியே கீழே இருப்பதாக உணர்கிறான். அதாவது நீங்கள் இப்போது ஸ்கிரீனில் பார்க்கும்படியேதான் அந்த காட்சி இருந்தது. நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். யார் அந்த மர்ம உருவம்?